யாருக்கு விருந்து? வெளிநாட்டுல இருந்து பாஸ்கெட் பால் டீம் வந்திருக்கு. அவங்களுக்கு தான் மாடியில விருந்து நடக்குது. பாஸ்கெட் பாலா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. விக்டர் டீம். அவங்களுக்கும் இந்த லோடா பைய பாண்டிக்கு என்ன சம்பந்தம்? பாண்டி மாமா சமாச்சாரம் எல்லாமே மர்மம் தான். மர்மமாவது மாயமாவது. என்னங்க நாளைக்கு இதே விக்டர் டீமோட நானும் பாஸ்கரும் பாஸ்கெட் பால் மேட்ச் விளையாட போறோம். உண்மையாவா? ஆமா. அந்த விக்டரை பார்த்து ஹாய் விக்டர் ஹவ் டு டு சைக்கிமா அப்படின்னு கேட்டு வராரு. வேண்டாங்க, அங்க போகாதீங்க. நீ வேணா இரு, நான் போயிட்டு வரேன். என்ன சரம் வேடாக ஊசி அன்னைக்கு படியில அடி வாங்கி வந்து போதாது சரவை தேடிக்கிட்டு மாடிக்க வந்துட்டியா? இரு உன்னை குழி தோண்டு போச்சுறேன். மாடியில குழி தோண்டுறேன். மாமா வேண்டாம், மாமா வேண்டாம். வாங்கிக்கோ ஹைதர் குத்து. இது திப்பு குத்து. இவனையா விடுறது? இவன் அக்கு வேற ஆணி வேற அக்கள் சிங்க புதைச்சுட போறேன். நீங்க ரெண்டு பேரும் போக விட. ஜீபூம்பா ஜீபூம்பா. இதாண்டா ஹைதர் குத்து. இதாண்டா திப்பு குத்து. இதான் ஹிட்லர் குத்து. குத்து என்ன குட்டு வேணும்? என்ன கொடுக்கலாம்? ஸ்டாலின் குத்து. சீசர் குத்து. நீங்களா? நல்ல வேலையை நான் உனக்கு பார்த்தேன். நீ என்ன மறக்க முடியாது, நானும் உன்னை மறக்க முடியாது. நம்ம 2 பேரும் தெரிஞ்சது ஒரே மனம். இப்ப நான் யார பத்தி நினைக்கிறது இல்ல. இங்க பாரு. தேவையில்லை. உங்களுக்கு பணக்கார நண்பர் தீபம்பா இருக்காரு. சொன்னதை செய்ய அழகான பெண்கள் இருக்காங்க. என்னையும் தேடி வந்தீங்க. மறுபடியும் இன்சல்ட் பண்ணவா? நான் சொல்றது கேள. நான் கண்ணால பார்த்ததும் காதால கேட்டதும் எல்லாம் பொய்யா? லதா, நாங்க அங்க காத்துட்டு இருக்கோம். நீ எங்க இருக்கிய? இன்னைக்கு 317 ஸ்விம்மிங் கிளப்ல ஆண்டு விழா மறந்துட்டியா? ஆமாமா.
மறந்துட்டேன். கமான். Well, ladies and gentlemen and lovers of sport, உலக புகழ் விக்டர் கேப்டன்சியும் வைல்ட் கேட்ஸ் என்ற வெளிநாட்டு டீமுக்கும் பாஸ்கர் கேப்டன்சியும் மெட்ராஸ் டைகர்ஸ் என்ற டீமுக்கும் இப்பொழுது மேட்ச் நடக்கப் போகிறது. இந்த மேட்சின் முடிவில் நகர பிரமுகர் வர்த்தக குல மாணிக்கம் மிஸ்டர் தங்கவேலு முதலியார் அவர்களின் புதல்வியான மிஸ் லதா தங்கவேலு அவர்கள் பரிசுகள் வழங்குவார். Hi, Chino. Chino, வந்து போடுறா. Ismail. Come on, give it to me. வந்து போடா, வந்து போடா. Oh, wonderful. பாத்தீங்களா? போயா, நானே வெறுப்பு பாத்தா. என்ன ஜீவம்பா, என்ன ஜீவம்பா, எழுச்சி பாட்டு விளையாட்டிட்டே இருக்காங்க, நீங்க கூட சேர்ந்து கை தட்ட. நீங்க ஜெயிக்கலையா ஜெயமுடி? அது கட்டுது போ. இப்ப இருக்கிற நிலையில நீ தான் எங்களை ஜெயிக்க வைக்கணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கூடையில பந்து போடணும், அப்பதான் நாங்க ஜெயிக்க முடியும். கூடையில பந்து விழணும். கூடையில பந்து விழும். விழுமா? விழும். உட்கார். தீபம்பா, போர்ட பாத்தியா? போர்டா? சரி, நீ இங்கேயே பாத்துட்டு இருக்க. அங்க பாரு, எங்களுக்கு 2 பாயிண்ட். ஏத்த கட்சிக்கு 32 பாயிண்ட். நீ என்ன ஏத்த கட்சிக்கு சாதகமா பண்ணிட்டு இருக்க?
நீ சொன்னபடி நான் அந்த கூடையில பந்த போட்டுட்டு இருக்கேன். ஐயோ, இந்த கூடையிலையா? அந்த கூடையில பந்து விழுந்தா நாங்க தோத்து போயிடுவோம். தெரியுது பார், ஏத்த வச்சு கூட அதுல பந்து விழணும், அப்பதான் நாங்க ஜெயிக்க முடியும். ஓ அப்படியா? இனிமே பந்து அந்த கூடையிலேயே விழும். எந்த கூடையில? அந்த கூடை. கூடை பார்த்துக்கோ, கோட்டை விட்டாத, அதுலயே விழட்டும். இடைவேளை. இப்பொழுது 2 டீம்களும் இடம் மாறி ஆடுவார்கள். சேம் சைடுல கோல் போடுறியாடா? மறுபடியும் கவுத்துட்டேன். நீ என்ன சரக்கு மாஸ்டரா? போண்டா உருட்டி உருட்டி எண்ணெய் போடுற மாதிரி ஏத்த தச்சுக்காரங்க கூடையில பத்து தொப்பு தொப்பு போட்டுட்டே இருக்காங்க. நீ தானே அந்த கூடையில போட சொன்ன. ஐயோ அப்பா, இப்போ அது எங்க கூட சைடு மாத்தாச்சியா? இனிமே இந்த கூடையில விழணும். அப்படியா? இந்த கூடையில விழணுமா? என்ன குழப்பறணும்? நீ எல்லாத்தையும் குழப்பிட்டு சத்தியமா இந்த கூடை தான் திபு திபு விழணும். 10 நிமிஷம் தயார் இருக்குது. இனிமே திபு திபு விடும். பாஸ்கர், Congratulations, Mr. Bhaskar. Congratulations, congratulations. என்ன மிஸ்டர் சிபம்பாரு, நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். Thank you very much, Mr. சிபம்பா. Thank you very much. You are a champion, champion. மேட்ச் முடிஞ்சு என் பக்கம் கூட திரும்பல. இன்னும் அவருக்கு அந்த அயோக்கிய ஜீபும்பா தான் பெருசா தெரியுது. தயவு செய்து வண்டியை விட்டு கீழே இருக்குங்க. என்ன லதா இது? பிளீஸ். லதா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் எங்கிட்டயா? உங்களுக்காக அங்க ஜீபும்பா காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசுங்க. ஆமா, நீ யார சொல்ற? ஊதா கோட் போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு மேட்ச் முடிஞ்சத பாஸ்கரை பாராட்டினானே, அவன் தான் ஜீபூம்பா. அப்படியா? அடாடாடா, தெரியாம போயிடுச்சேன். பாண்டி, பாஸ்கருக்கு தெரியாம எப்படியாவது அந்த ஜீபூம்பாவை நம்ம ரகசியமா சந்திக்கணும். அவன் ஒரு பெரிய கள்ளக்கடத்தல்காரன். நம்ம விட நம்பர் 2. அப்கோர்ஸ். இல்லனா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்த தங்க கட்டிகளை யாருக்கும் தெரியாம எடுத்து அதே பெட்டியில சாக்லேட் வைக்க முடியுமா? பாண்டி, அந்த ஜீபூம்பாவை எப்படியாவது நம்ம வசப்படுத்திடணும். அதுக்கப்புறம் நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஓகே, நம்பர் 2. ஜீபூம்பா, குட் ஈவினிங். Good evening. How do you do? How do you do? Fine. நீங்க தானே இந்த பாஸ்கெட்பால் மேட்ச் ஏற்பாடு பண்ணி பாஸ்கருக்கு கப் கொடுத்தது? You are perfectly all right. மிஸ்டர் ஜீபூம்பா, உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் தனியா பேசணும்னு விரும்புறேன். கார்ல வாங்களேன், வீட்டுக்கு போய் பேசுவோம். ஓகே ஓகே. Thank you. Please. Get in. ஜீபூம்பா, black and white will be, sir. இதை சாப்பிடுங்களா? நான் எதையுமே சாப்பிடுறேன். இவ்வளவு பெரிய ஸ்மக்லர் மது சாப்பிடுறதுல பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதை எப்படிதான் ஜீவிக்கிறீங்க?
நல்ல நண்பர்களின் சந்தோஷமே நமக்கு சாப்பாடு. ரொம்ப ஆச்சரியமா பேசுறாரு. மிஸ்டர் தீபம்பா, இப்ப எம் நாட் இன்குசிட்டிவ். சீனு கிட்ட தங்க கட்டி கொடுத்து நீங்க தானே? நல்ல தங்க கட்டி கொடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சாக்லேட்டா மாத்தினது நானே தான். பாத்தியா பாட்டி? தீபம்பா, நீங்க எங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும். பிசினஸ்? எஸ், இந்தியாவிலேயே பெரிய அளவுல கள்ளக்கடத்தல் செய்யறவங்க நாங்க தான். கள்ளக்கடத்தல் அப்படின்னா அது ஒரு விதமான காதலா? எல்லாம் தெரிஞ்சிருந்து ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி பேசுறாரு. அப்படித்தான் இருப்பார் பாண்டி. மிஸ்டர் தீபம்பா, சொல்லேப்பா. எங்களுக்கு பீக்கிங்ல, ஹாங்காங்ல, சுங்கிங்ல, நாங்கிங்ல உலகம் முழுவதும் ஆளுங்க இருக்காங்க. நல்லா இருக்கட்டும். தங்கம், வைரம், கஞ்சா, அபீன், லிக்கர் எல்லாம் கள்ளக்கடத்தல் செய்யறோம். பேஷா செய்யுங்க. தீபம்பா, எங்க தலைவர் நம்பர் 1 உங்களோட சேர்ந்து கூட்டு வியாபாரம் பண்ண விரும்புறாரு. நம்பர் 1. யூ ஆர் ரைட். அவர் எல்லாத்துக்கும் துணிஞ்சவர். ஆனா வெளி உலகத்துல உங்க மாதிரியே ஒன்னும் தெரியாதவர் போல இருப்பார். ஆனா அவர் பொய், கொலை எதுக்குமே பயப்பட மாட்டார். நம்பர் 1. கடவுளின் எதிரி நம்பர் 1 சைத்தான். நீங்க சைத்தானுடைய ஆட்களா? தீபம்பா, நீங்க எங்களோட சேர்ந்துட்டீங்கன்னா எங்க ஆளுங்க பூரா உங்களுக்கு வேலை செய்வாங்க. தீபம்பா, வர லாபத்துல எங்களுக்கு 50% கொடுத்தா போதும். 40%, 30%. எங்களுக்கு என்னதான் கொடுக்க போறீங்க? நீங்க சொன்னது ஒண்ணுமே எனக்கு புரியல. நோ 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 நோ, நீங்க புரியாம ஒண்ணும் பேசல. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்க. எங்களை அவமானப்படுத்திட்டீங்க. கேவலம் அந்த பாஸ்கர், சீனுங்கிற உதவாக்குற பசங்களுக்காக. அவங்கள பத்தி ஒண்ணும் பேசாத. எனக்கு மிஸ்டர் ஜீபும்பா, மிஸ்டர் ஜீபும்பா, போகாதீங்க. அவங்களுக்கு பேச தெரியாது. மை டார்லிங், அவங்களுக்கு பழகவும் தெரியாது.